படிப்புக்கு வேற யாருண்ணே? ராணியா? சரி சொன்னாரு துணை தலைவர் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. அதான் இதுக்கு வந்து நம்ம அங்கேயே கொடுத்துருவோம். கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால நான் கூட வாட்ஸ்அப்ல சொல்லிருக்கேன். என்ன மொத்தம் 3 பேருக்கு நான் சேகரேன். எப்படி மாவட்டத்துக்கு கொடுக்குறீங்களா? அதான் மாவட்டம் தான் சொன்னோம். இப்போ நம்ம காஞ்சி மாவட்டம் தான் இப்போ இதுவாக இருக்கிறதுனால 3 பேருக்கு நம்ம கொடுத்துடலாம். சரி. ராணி ஒன்று சொன்னாரு. சரி, ஓகே. இது வந்து யாருன்னா கொடுத்துருக்காரு? பழக்கடை ஏதோ சொன்னாரு. அதான் இன்னும் 1 கொடுக்கணும். 3 பேர் கொடுத்துடலாம் படிப்புக்கு. சரி, அண்ணா ஒரு தொழில் இருந்தால் பார்க்கட்டும். இல்லை நம்ம சைடு எதனா இருந்தால் 1 கொடுக்கணும். என்ன லோனா? உங்கள் சைடு இருந்தால் 1 சொல்லுங்க. இல்லை நம்ம சைடு 1 சொல்லிடுங்க. சரி, 2 கொடுத்துட்டுன்றாங்க. இல்லை ராணிக்கு 1 ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சொல்லுவோமா? நான் பார்க்கட்டுமாண்ணா? கிராமி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஐயாவின் 119வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை குறித்து வருகின்ற ஜூன் 26 புதன்கிழமை ஐயாவோட பிறந்தநாள் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை குறித்து எவ்வாறெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக செய்யலாம், எப்படியெல்லாம் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு செய்யலாம், எப்படி நம்மளை நாம் அங்கு நிலைநிறுத்திக் கொள்ளலாம், எப்படி வந்து மற்ற சமுதாயத்தினர் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக செய்கின்றார்களோ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தேவரையா அவங்களோட விஷயத்த சொல்லலாம். காலையிலிருந்து மத்தியானம் 4 மணி வரைக்குமே கூட்டத்தை காட்டி மாஸ்க் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வர வைக்கணும்ன்றது தான் என்னோட ஆசைப்படுறதுலாம் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு செய்யறதுக்கும் சாதிச்சவங்களும் நம்ம சமுதாயத்திலையும் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஜூன் 26 புதன்கிழமை எவ்வளோ சிறப்பாக செய்யலாம். 2 ஆண்டுகளும் நம்ம வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம். அது வந்து மற்ற சங்கத்திலிருந்து சொல்லும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நாமளே அதை சந்தோஷப்படுத்திக்கல, மற்றவங்க சொல்லும் போது, வெளியாட்கள் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி 1000 பேருக்கு அன்னதானமும் நம்ம நீதியரசர் ஐயா ஜோதிமணி நம்ம அவரை வந்து கௌரவ தலைவராக போட்டிருக்கோம். ஒரு ஆலோசகராக கௌரவ தலைவராக நம்ம சங்கத்தில் அவர் நியமிச்சிருக்கோம் ஐயாவை. ஸோ அவரும் நம்ம வியாபாரி சங்க பேரவைத் தலைவர் விக்ரமராஜா அண்ணன், அந்த வகையில் டாக்டர் விருகை விஎன் கண்ணன் அவருன்னா அந்த பக்கம் அந்த குரூப் ஃபுல்லாகவும், ஏன்னா அதில் இருக்கிற 10,000 பேர் 50,000 பேர் வாட்ஸ்அப்பில் அதை போட முடியும். விக்ரமராஜாக்கு நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், ஒரு பதிவு போடுறோம்னா அவங்க குரூப்ல போடுவாங்க. இதை பண்ணது யாருன்னா கிராமி சங்கம்ன்றது காவேலு நம்மால் மயிலாப்பூர் எம்எல்ஏவை கூப்பிடுறோம். அப்பாவை கூப்பிடுறதுனால புள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால விக்ரமராஜாவை பிரபாகர் ராஜாவும் கூப்பிடுறோம். அவங்க சன்னியும் நம்ம அதை அழைச்சி கௌரவப்படுத்துறோம். அவங்களாம் வந்து அன்னதானத்தை ஐயா ஜோதிமணியை வந்து திருவுருவ சிலைக்கு மாலை போடுற மாதிரி, ஏன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு உயர் பதவியில் இருக்காரு. ஸோ அவரு வந்து அந்த மாலை போடுறதுக்குன்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்த கொண்டு வரலான்னு இருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியா தான், இது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ நம்ம நிர்வாகியோட மாநில மாவட்ட நிர்வாகியோட கலந்து ஆலோசனை பண்ணி தான் இதை முடிவு பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் வரதுனால நம்ம இந்த ப்ரோட்டோக்காலை பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டுட்டுமே கூப்பிட்டா வருவாங்கன்னா 100% நம்ம கூப்பிட்டா வருவாங்க. நம்ம அந்த அளவுக்கு தான் இவங்க கிட்டலாம் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது விஷயம். இப்போ கூடுதலாக வந்து நம்ம போன வாட்டி நம்ம அன்னதானம் பண்ணோம், இனிப்பு வழங்கணும், குடி பிடிச்சி கோஷம் பிடிச்சி வந்தோம், அதை செஞ்சோம். அது ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டேஷனில் அந்த இது கொடுப்பீங்கல்ல, லெட்டர் கொடுத்து ஷாமினா பந்தல் இந்த வாட்டி நம்ம சிறப்பாக போட்டுருவோம். அதே மாதிரியே அவங்க கவர்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அது பக்கத்திலே மடக்கி போட்டுருவோம். நைட்டு நம்ம அங்கே போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். 2 வாட்டியும் அதான் பண்ணோம். 3வது வாட்டியும் அதே மாதிரி பண்ணிவிடுவோம். காலையில் சீக்கிரம் போய் அந்த பேனர்லாம் கட்டிடுவோம். துண்டு வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. துண்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரெடி பண்ணி போடுறோம் மேலே துண்டு. அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடுது, 20, 10 அது போயிடுது. திருப்பியும் துண்டை ஃபுல் ஃபார்ம்ல ரெடி பண்ணணும். கொடி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கொடி பைப் ரெடி பண்ணணும். ஆமா, அவங்க வரணும்னா கொம்பு சுத்தணும். குழந்தைங்க ஏதாவது 2 பேர் கொம்பு சுத்தணும். ஆமா, அப்ப நல்ல ஜனத்தை காட்டணும். நல்ல சந்தோஷமா வந்தவங்களே சொன்னாங்க. மாப்போசி பேரை அங்கேயே வாழ்த்தினபடி பிரமிச்சு போய் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நாடாரு முத்து ரமேஷ் நாடாரு ஆனா சிறப்பா கலக்குறீங்கன்னு சொல்லி சொன்னாபடி அன்னைக்கு நிகழ்ச்சியில. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்தடம் ஆலயம்மன் கோவில் நம்ம லெட்டர் கொடுத்து ஷாமினா பந்தல் போடுறத போட்டுருவோம். நம்ம அங்கிருந்து அந்த கொம்பு குழந்தைங்களை சுத்த வச்சு அவங்களை அந்த மரம் ஏறவங்க 3 பேரை நிற்க வச்சு அப்படியே அந்த விஷுவலை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த 500 பேர் 600 பேர் நடந்து வந்து மாலையை போட்டு இன்டர்வியூ கொடுக்குறத அந்த கொடுத்துட்டு யூடியூப் சேனலுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே அவங்களே கால் பண்ணுறாங்க, ஆனால் என்னென்ன ஏதுன்னு சொல்லி. அதனால அவங்கள வந்தோடனே அந்த பேட்டியை கொடுத்துட்டு அன்னதானத்தை துவக்கி வச்சுட்டு நம்ம அதை முடிப்போம். இந்த வாட்டி கூடுதலாக என்னன்னா கல்விக்கு 3 பேருக்கு ரூபாய் 5000 வழங்கலாம் ஊக்கத்தொகையா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம்.
நலத்திட்ட உதவி கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் இது வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். சும்மாவே கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சி நடத்துறதும் கிடையாது. தாம்பரத்துல பண்ணதா இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல பண்ணதா இருக்கட்டும், நம்ம மேட்ரிமணி ஓபன் பண்ணதா இருக்கட்டும், செய்யணும் பண்ணணும், எப்படியா நம்ம சமுதாயத்தை கொண்டு வந்து நடத்தணும். தெரியல பண்ணலன்னா சொல்லவே கூடாதுன்னு ஒரு இந்த சீமான் எப்படி பண்றாரோ அதே மாதிரி கிராமிய மக்கள் முன்னேற்ற சங்கம் ஒவ்வொருத்தும் வந்து நிக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தை சார்ந்தது இல்லாம எது மெயின் டாபிக் வருதோ அதுல போய் நின்றுக்கலாம். எல்லாத்தையும் போய் நின்று எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மரம் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் செய்யலாம். அந்த பக்கத்துல ஒரு 1000 பனைமரம் நடுறதுக்கான நிகழ்ச்சியை பண்ணி இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பண்ணி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி எதுவோ அந்த ஆளுங்கட்சியை சார்ந்து அவங்களை கூப்பிட்டு ஹைலைட் பண்ணிட்டு போனோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா அவரு ஐயா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து வாரியத்தை அமைச்சரே அவர் தான். 31 வாரியம் 40 வாரியம் உருவாக்கி இருக்காரு. அதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் மாதிரி வாரியத்துல இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள், பூ கட்டுறவன், நெசவாளி எல்லாருக்குமே வாரியம் அமைச்சாரு. அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து பனைமர தொழிலாளர் இது வந்து இப்போ திமுக தான் பண்ணியிருக்கு 10 வருஷம் கழிச்சு. அது ஒண்ணு. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு வச்சு இந்த அரசாங்கம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பனைமரம் தொழிலாளர்களை வந்து தேவையில்லாம நீங்க வந்து பொய் கேஸ் போடுறது, அநாகரிகமாக நடத்துவது, தகாத வார்த்தைகளை பேசுவது என்றது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைலேந்திர பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ MRK பன்னீர்செல்வம் வந்து அது என்ன செய்யலாது அவரு போஸ்டிங் விவசாய நலத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அந்த பனைமரத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் பிளஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க கொண்டு வர போறோம், நியாய விலை கடையில கொண்டு வர போறோம்லாம் அறிவிச்சாங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்மளை சார்ந்துதான் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போறாங்க. அதனால நம்ம சார்ந்து போறோன்றது ஒண்ணு. இன்னொன்னு, எதுவா இருந்தாலும் எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் நம்ம சார்ந்துதான் போயாகும். அதுக்கு வந்து நான் ஃப்ரீயா வேன் ரெடி பண்ணி கொடுத்துறேன் இந்த பிறந்த நாள் விழா. இல்ல அது என்ன யாருக்கு எப்படி ரெடி பண்ண சொல்லுங்க. என் சார்புல நான் 10 வண்டி வேனுக்கு நான் அதுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துறேன். அதை நீங்க எப்படி கூட்டத்தை சேர்க்க வேண்டியது அது உங்களோட பொறுப்பு. அது நீங்க எங்க அனுப்பணும், அது யாரு உங்க பொறுப்புல ஒப்படைச்சிருந்தா நீங்க யார் பாத்தீங்க வெளியில இருந்து ரொம்ப லாங்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க அந்த பொறுப்பை எடுத்துட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஐயோட பிறந்த நாளுக்கு கூட்டம் வந்து அபரிவிதமா இருக்கணும். நம்மளை பார்த்து கொஞ்சம் மிரளணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் செய்யணும். அதுக்கு 10 வண்டி வேன் நான் வச்சு கொடுத்துறேன். அதுக்கு என்ன சார்ஜ் நான் கொடுத்துறேன். அது யாருக்கு எப்படி வேணும் நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்க. அதே போல இந்த போஸ்டர் போறது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறோம். அந்த போஸ்டர் ஒட்டுற வேலை உங்க வேலை தான். அது வந்து நமக்கு வந்து விளம்பரம் தான் இது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னு மற்றவங்களுக்கு தெரியணும். என்ன அந்த அளவுக்கு நீங்க செய்றீங்க வரீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா. ஓகேண்ணா. கரெக்டா அரசியல் போடுற நீ கோச்சிக்காத சொல்லிட்டு போறதுதான் தப்பு.